கன்வெர்ட் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ அந்த டயபெட்டிக் வராமல் இருக்கிறதுக்காக ஒரு ஃபேமிலியில வந்து அப்பா அம்மாவுக்கு டயபெட்டிஸ் இருந்ததுன்னா அவங்க குழந்தைக்கு 15-16 வயசு ஆயிடுச்சுன்னா கண்டிப்பா ஒரு காமா எடுத்துட்டாங்கன்னா அவங்களுடைய ஃபியூச்சர்ல அது வராம தடுக்கலாம். ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா இப்ப டயபெட்டிக் இருக்கிறவங்களுக்கு அவங்க எடுக்கக்கூடிய மருந்து எடுத்துட்டு கூடவே வந்து பாத்தீங்கன்னா காமாவரேசனால் எடுக்கிற டைம்ல சுகருடைய லெவல் வந்து கண்ட்ரோல் ஆகுது. அன்கண்ட்ரோல்டு டயபெட்டிக் அன்கண்ட்ரோல்டு சுகர் இருக்கிறவங்களுக்கு மாத்திரைகளை மாத்தி மாத்தி கொடுத்து எந்த விதமான பிரயோஜனம் வராம இன்சுலின் எடுக்க சொல்லி இன்சுலின் எடுத்தாலும் கண்ட்ரோல் கிடைக்காம நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சுகர்னால பாதிக்கப்பட்டு இந்த மாதிரி மெடிசன் எடுத்தாலும் குறைபடாம இருக்காங்க. அவங்களுக்கு வந்து அந்த மருந்து கூடவே வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு துணை உணவாக காலையிலயும் நைட்டும் ஆகாரத்துக்கு முன்னாலே ஒரு 2 கேப்சூல் எடுக்கிறப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் மினிமம் வந்து 3 மந்த்ஸ் கண்டினியூஸா எடுத்துட்டு இருக்கிறப்போ 3 மந்த்ஸ்க்கு அப்புறம் பாத்தீங்கன்னா HbA1c லெவல்லையும் குறையுது. சுகர் வந்து நல்லா குறைவதற்கான எல்லா சாத்தியக்கூறுகள் இதுல இருக்கு. இது கிட்டத்தட்ட 40-45% மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இதுல வந்து பெனிஃபிட் அடைஞ்சிட்டு இருக்காங்க. இன்னொன்னு வந்து 100% டயபெட்டிக் பேஷண்ட்களுக்கும் இதை கொண்டு போய் சேர்த்தணும் அப்படிங்கிறது தான் வந்து பாத்தீங்கன்னா காமாவரேசனல் கம்பெனியோடைய குறிக்கோள். தென் பிபி அடுத்து வந்து ப்ரெஷர் அதிக ரத்த அழுத்தம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த பிபி டயபெட்டிக் வந்துச்சுன்னா வரலாம், இல்லை கொலஸ்ட்ரால் அதிகமானா வரலாம். இதை பிபியை வந்து பார்த்தீங்கன்னா காமாவரேசனால் கொஞ்சம் கொஞ்சமா குறைக்குது. இது வந்து பிபியுடைய மருந்தா இல்லை டயபெட்டிஸுடைய மருந்தா இல்லை ஹார்ட் அட்டாக் உடைய மருந்தா என்று கேட்டால் இது வந்து கண்டிப்பா மருந்து கிடையாது. இது வந்து துணை உணவு, இது வந்து சப்ளிமெண்ட். எந்த இடத்துலயும் நான் இது வந்து மருந்துன்னு சொல்லல, யாரும் அதை மருந்துன்னு சொல்லவும் வேண்டாம், மருந்தாக நினைத்து எடுக்கவும் வேண்டாம். இது வந்து 100% லைசன்ஸ் வந்து நியூட்ராசூட்டிகல்ஸ்ல இருக்கிறதுனால துணை உணவாகத்தான் எடுத்துட்டு இருக்கோம். அதனால இதோடைய சைட் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு ஏதாச்சும் இருக்குன்னு பாத்தீங்கன்னா 100% சைட் எஃபெக்ட்ஸ் இல்லை. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கொலஸ்ட்ராலுக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸலண்டா கொலஸ்ட்ராலுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒர்க் ஆகுது. கொலஸ்ட்ராலை கொஞ்சம் கொஞ்சமா குறைக்குது. கொலஸ்ட்ரால் வந்து படிமானம் இல்லாம செய்யுது. ஸோ கொலஸ்ட்ரால் வந்து இருதயத்துக்கு செல்லக்கூடிய ரத்த நாளத்துக்கு உள்ள வந்து படிமானம் ஆகிற டைம்ல தான் வந்து பாத்தீங்கன்னா ஹார்ட் அட்டாக்ங்கிற பிரச்சனை வருது. அதை இல்லாம தடுக்கிறது வந்து பாத்தீங்கன்னா காமாவரேசனால். இந்த ஒரு ஸ்லைட்லயே வந்து பாத்தீங்கன்னா அனைத்து வியாதிக்கும் வந்து பாத்தீங்கன்னா காமாவரேசனால் ஒர்க் ஆகுது அப்படிங்கறத நம்ம பார்த்துட்டோம். இத காமாவரேசனாலுடைய தற்போது வந்து பாத்தீங்கன்னா டாக்டர் டயட்டிஷியன் இஷா வசிஷ்ட் அப்படிங்கிறவங்க தான் இதோடைய டாப் மோஸ்ட் அண்ட் ஓனர் ஆஃப் திஸ் கம்பெனி. அவங்க ஃபாதர் தான் இதை வந்து இது இந்தியா கொண்டு வந்தது, ஃபேக்டரி அமைச்சது எல்லாமே இவங்க தான் வந்து பாத்தீங்கன்னா இப்ப பார்த்துட்டு இருக்காங்க. இஷா வசிஷ்ட்ங்கிறது இவங்களுடைய ஃபார்எவர் ஹெல்த்தி வித் இஷா அப்படிங்கிற ஒரு சேனல் இருக்கு. அந்த சேனல்ல நீங்க வந்து எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கலாம். அது மூலமா போனீங்கன்னா டெய்லி வந்து பாத்தீங்கன்னா டெய்லி நிறைய டாக்டர்ஸ் உடைய